நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏண்டி நீயும் உன் குடும்பமும் எனக்கு எதிர்த்து காட்டுறீங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த ஆள்காப்பு அலமையில எது நினைச்சாலும் அப்படியே நடத்திடுவான். இப்ப வாது புரிஞ்சா சரி. தூங்கு நல்லா, ஏந்திரிச்சோடனே உனக்கு கல்யாணம். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் டார்லிங்க? டேய் முதல்ல அவுத்து வராத. பாஸ் அமைதியா இருங்க, குளிச்சுக்க போறாங்க. ஆடி நான் புளிச்ச கீழியே பாசமுள்ள கோழியே என் மனசு தவிக்குதாடி டொன் 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 டொன். என்ன இது, அந்த பொண்ணு இங்க கடத்தி வச்சிருக்கானுங்களா? அதே ராஸ்கலுங்க தான். இதை சும்மா விடக்கூடாது. போயிட்டு அந்த சுப்பிரமணியன் கிட்ட சொல்லுவோம், அப்புறம் அவர் பார்த்து பாரு. ஏய் இன்னைக்கு மாட்டீங்கடா. அட பாவிங்களா, இங்கதான் அந்த பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்குடா, என் கண்ணில் பட்டிங்கல்ல. இருங்க போய் சுப்பிரமணியனை கூப்பிட்டு வரேன், அப்புறம் தெரியும் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு. இந்த கிழட்டு பயலும் இந்த கிழவியும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. விடவே மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் மாட்டீங்கடா. ஐயோ எங்கே போனாங்க என்னன்னு ஒன்றும் புரியலையே. நானும் பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. அண்ணா இங்கே தான் இருக்கு. அண்ணே அண்ணே. என்ன அந்த கோமாள தங்கச்சியோட சவுண்டு கேட்குது? பார்ப்போம். தங்கச்சி ஏதாவது விஷயம் தெரிஞ்சாமா? அண்ணே நான் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேனே. என்னம்மா சொல்கிறேன், எங்கே இருக்காங்க அவங்க? அண்ணே இங்கே பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை இருக்குண்ணே. நல்லா அங்கே தான் வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேண்ணே. தோராயமாக அங்கே போனேன், அங்கே அந்த பொண்ணை மறைச்சி வச்சுருக்காங்கண்ணே. என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு? ஆமாண்ணே, சும்மா விடக்கூடாதுண்ணே அவங்கள. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா தங்கச்சி, பா நம்ம போகலாம், போய் அந்த பொண்ணை காப்பாற்றுவோம். சரிங்கண்ணா வாங்க. என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தானே. ஏம்மா நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? வாங்க சீக்கிரமா. நீ அதுக்கு சீக்கிரமாக முன்னாடி போகணும் போ. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன வாய் அடிக்கிறா பாரு. ஒரு மரியாதை கொடுக்குறாளா இருக்கு அவளுக்கு. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு காப்பு வைக்கிறேன். உன்னைய எங்கள் அம்மா என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணாங்க, உன் சொத்துக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீ வா வா, உன்னைய அங்கே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கவனிச்சுக்கிறோம். ஐயோ இவ வேற என்ன வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நம்ம அந்த கல்யாண பொண்ணே இல்லை, கல்யாண பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, என்ன மீறி இருக்காங்கன்ட்டு. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னே தெரியலையே. அந்த கோமலாவும் ஒரு காலும் பண்ணலை, என்னன்னு விசாரிக்கவும் முடியல. இவ்வளோ விட மாட்டா. கடவுளே, அந்த பொண்ணு இப்படியே கிடைச்சிடணும், சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். ஏங்க என்னங்க உங்களை என்ன சும்மா சின்ன பிள்ளை மாரி என்ன தூக்கி வச்சுட்டா போக முடியும்? எத்தனை தடவைங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், வரீங்களா இல்லையா? ஐயோ இவ வேற நேரங்காலம் புரியாம வாமான்னுட்டு. கல்யாண பொண்ணே நான் இல்லடி, கூப்பிட்டேன். போங்க வரேன். இதைத்தான் சொல்கிறான், வரமாட்டான். வா. இங்கேவே இவளுங்க தொல்லை தாங்க முடியல. அங்கே போய் உட்காந்து மனமேடையில் என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஏவா நீ தான் காப்பாற்றணும். இது என்ன அடிச்சு போட்ட மாரி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கு? சரி, இது எழும்பாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இங்கே தான் வச்சிருக்கீங்களாடா, மாட்டினீங்கடா இன்னைக்கு. டேய் என்ன யார் வயசும் கேட்குது? இது நம்ம அண்ணன் வயசு இல்லையே, பார்ப்போம். இவன் எப்ப இங்க வந்தா? ஆல்ரெடி இவன்கிட்ட வாங்கின அடியே இன்னும் மறக்கலையே, என்ன பண்றது? ஏய் நீ எதுவும் பண்ண வேணாண்டா, நான் பண்றேன். விட்டுடா டேய் விடுடா. மனசாச்சே இல்லாம ஒரு பொண்ணை கடத்திட்டு வரீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? விடுடா, எங்க பாஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்டா நீங்க கூட பார்க்க அடியாளுமே இருக்கீங்கடா, அவனை போய் பாசுன்னு சொல்றீங்க பாரு, அதுக்காகவே இன்னொரு அடி வாங்கடா. எல்லாரும் பாஸ் பேரை சொன்னா பயந்து விடுவானுங்க, நம்ம பாஸ் பேர் சொன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அடியில கிடைக்குது. டேய் விட்டுடா. விட்டுறதா? விட மாட்டேன்டா இன்னைக்கு உங்களுக்கு. எங்கடா நீ மட்டும் இருக்கா? என் அண்ணன் வருவான், ஒழுங்கா பேரு. ஓ பயந்து போகணுமா? இதுக்கே இன்னொரு அடி சேர்த்து கொடுக்கணும் போலயே. ஐயோ வேணாம். என்ன இவ்வளோ சவுண்டு கேட்குது, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. போய் பார்ப்போம். ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பி மேலேயே கை வைப்ப இருக்குடா உனக்கு.
என்ன நடக்குதுங்க? அண்ணா, அண்ணா வந்துட்டியாடா? என்னை எப்படியோ காப்பாத்திட்டடா. டேய் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட அடி வாங்குற வெக்கமா இல்லை? சொல்லுவேடா சொல்லுவேன். நீயே பின்னாடி இருந்து தானே அடிச்ச. புடிடா முதல்ல. ஆ. டேய் விட்டுங்கடா. என்ன தைரியம்னா ஏன் தம்பியே அடிச்சிருப்ப. இந்தா வாங்கிக்க. ஆ. டேய் அண்ணா, என்னடா ஒரு அடிக்க மயங்கி விழுந்துட்டான்? கிடக்குறான் டம்மி பைய, தூக்கி ஓரமாக போடுற. பாசும் அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் எந்திரிக்கலையா? இல்லடா அண்ணா. சரி இவனை தூக்கி ஓரமாக போடு, இல்லைனா ரூமுக்கு ஓரமாக எங்கேயாவது வச்சிரு, இல்லைனா வெளியே போட்டுரு. பாசும் அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் இவனை பார்த்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகிட போகிறாங்க. நமக்கு நம்ம பாஸோட சந்தோஷம்தான் முக்கியம், சரியா? சரிடா. சரி பார்த்துக்கோ, வெளியே இருக்கேன். ம். என்னையாட அடிச்ச பாரு உன் நிலைமைய. என் அண்ணன் ஒரே அடியில் உன்னை படுக்க வச்சுட்டான். சரி, இனிமே நீ எதுக்கு போ வெளியே. நான் எங்கே இருக்கேன்? யார் இது? ஐயையோ, சுப்பிரமணியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.